உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. விஜய் எப்படியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள இழுத்தணுன்றதுக்காக கொஞ்சம் இழுத்தடிக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு இதை பண்றாங்க. சென்சார் வரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆங்கிள் பார்க்கப்படுது இல்லை? அதுதான் சொல்றேன் இல்லையா, அரசியலுக்கு வந்தாச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் சந்திச்சாகணும். நீங்கள் ரஜினி சார் ஏன் அரசியலுக்கு வரல? இதெல்லாம் சந்திக்க நேரிடும். நிறைய ப்ராப்ளங்கள் உருவாகும், ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். படம் ரிலீஸுங்கும் போது அதுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் வேறு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது இல்லை. அந்த கூட்டணிகளை போனாங்கன்னா ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி என்ன சர்டிஃபிகேட்டை பிடிச்சிங்க, இவ்வளோ சர்டிஃபிகேட்டை அப்படின்னு உடனடியாக கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அது வரைக்குமே இந்த இழுபறிகள்லாம் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் தான் இதுக்குள்ளே இப்போ இன்னும் சர்டிஃபிகேட் வரனால அவர் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதா ஒரு தகவல். ஏன் என்ன உண்மை ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? சர்டிஃபிகேட் வந்து தானே பண்ண முடியும், நீங்கள் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அவர் கொடுப்பதற்கு வந்து யோசிக்கிறேன். ஏன்னா சென்சார் போர்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போது சாதாரணமாக டக்குன்னு வந்து உடனே உட்காரலாம் அப்படிங்கும்போது எப்படி விடுவாங்க? அதுக்கு எந்த கட்சியாக இருந்தாலுமே எதிர்ப்புகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் அந்த மேலிடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்குமே கூட சினிமா வேறு அரசியல் வேறு இல்லை. அரசியலில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா சினிமா நடிகர்களுடைய ஆதரவு தேவைப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் சினிமா நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்து நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, இல்லை மற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது என்னென்ன மாதிரி சிக்கல்கள் அவங்க சந்திச்சாங்க, சினிமா நடிகராக இருக்கிறவங்க அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்றது குறித்து தான் பேச போகிறோம். பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நமக்காக அதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்ல போகிறாங்க. வணக்கம் சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார், இதில் வந்து நிறைய அரசியல் கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ். இதை தாண்டி வந்து சென்சார் வச்சிருக்கக்கூடிய சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் எப்படியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ளே இழுத்தணுன்றதுக்காக கொஞ்சம் இழுத்தடிக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது, ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? கூட்டணி வரைக்கும் அவங்க யோசிக்கிறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சாதான் சென்சார் வரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆங்கிள் பார்க்கப்படுது இல்லை? அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அரசியலுக்கு வந்தாச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் சந்திச்சாகணும். நீங்கள் ரஜினி சார் ஏன் அரசியலுக்கு வரல? இதெல்லாம் சந்திக்க நேரிடும். நிறைய ப்ராப்ளங்கள் உருவாகும், ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். படம் ரிலீஸுங்கும் போது அதுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் வேறு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஓபிஎஸ் டிடிவின்னு வர்றது மாதிரி இருக்காங்க விஜய் பதில். இப்போ நேற்று ஏதோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. வேறு சில மாவட்ட நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் அந்த கட்சியிலேருந்து மாறி டிவிக்கில் சேர்ந்துருக்கிற ஒரு தகவல் வருது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதிமுகவோட அவர் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கலை, அப்படி பாலிஷாக போயிட்டே இருக்கார். இப்போ அதிமுகவோட டிவிகே கட்சி வந்து இணைய வாய்ப்புகள் ஒரு பக்கம் பேசப்பட்டிருந்தது. நீங்கள் பழனிசாமி அவர் நிறைய விஷயங்களை மேடையில் பேசுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அவர்கள் வந்து பிஜேபியோட அலைன்ஸில் இருக்காங்க. இவர்கள் வந்து விஜய் பேசுனதே ரெண்டு பேர் தான் கொள்கைகள் ரீதியாக பிஜேபி அரசியல் எதிரியாக டிஎம்கே சொல்கிறார். அப்படிங்கும்போது அவர் அதுக்குள்ளே போகவே முடியாது. போனாலும் விஜய்க்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும். ஸோ அந்த சான்ஸே கிடையாது. அப்போ அதிமுகவோட வந்து அலைன்ஸ் ஆக்கிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் பிஜேபி கூட்டணியில் அதிமுக விலகி வரணும். இப்போ விஜய் வந்து தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறது விஜய் மட்டும்தாங்கிறது அது முடிவான ஒரு விஷயம். அப்படியே 2 பேர் அலைன்ஸ் வந்தால் கூட இங்கே யார் சிஎம் கேண்டிடேட், அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ சிக்கலே அங்கே தான் உருவாகுது. இல்லைன்னா பிஜேபி அவர்களே வந்து அதிமுக கழட்டி விட்டு 2 பேர் சேர்ந்து கூட வந்து சொல்கிற வாய்ப்புகளும் இருக்கும். பட் ஆனால் யார் சிஎம், அதில் விஜயா எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற அளவுக்கு 2 பேருக்கு இருக்கும். அப்போது விஜய் கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னா டிவிக்கு தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் அங்கே பழனிசாமி அவர்கள் பரவாயில்ல, அலைன்ஸ் சேர்ந்தால் போதும், நம்ம தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்கினா போதும், விஜய் சிஎம்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே மற்ற தொண்டர்கள் மற்ற பெருச்சாளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பெரும்புள்ளிகள் நிறைய பேர் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுடைய குரல் எப்படி இருக்கும்? ஸோ அது ஒரு பக்கம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அதனால் அந்த ஒரு சிக்கல் இந்த கூட்டணியில் வந்து இழுபறியாக இருக்குது. ஸோ ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து ஓகே, அதாவது எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக இருக்கட்டும், நம்ம டெப்டி சிஎம்மாக இருப்போம், ஆந்திராவில் நம்ம பவன் கல்யாண் சார் இருக்கிற மாதிரி டெப்டி சிஎம்மாக இருக்கலாம், இல்லை 2 வருஷத்துக்கு நீங்கள் சிஎம்மாக இருக்க, 2 வருஷத்துக்கு நான் சிஎம்மாக இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் சில அக்ரிமெண்ட்லாம் போட்டு டீல் பண்ணாங்கனால்
சில விஷயங்கள் வந்து அதாவது சுமூகமாக போகும்னு நான் நினைக்கிறேன் நான் இதை. பட் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸும் டிவி கூட வர்றதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு வந்து நெருங்கிய ஒரு நட்பில் இருக்கார். அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சேரலான்னு ஒரு பக்கம் வந்து பேசப்பட்டுருக்கு. இந்த ஒரு தைரியத்தில் தான் அவர்கள் வந்து அடுத்ததுனா வந்து ஆட்சியில் பங்கு வேணும், மிகப்பெரிய சீட்லாம் வேணும்னு பேசப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு தைரியத்தில் இப்போ சோனியா காந்தி அவர்களுக்கு மட்டுமே தான் விஜய் கூட இப்படி போகிறது. போனால் அங்கே பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்குறது இங்கே ஒரு 40 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கூட்டணியில் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் அது வந்து மைனஸ் ஆகும். ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது எல்லா பேருக்குமே. இது எப்படி வரும், மிகப்பெரிய நான் சொல்கிறதுனா ஒரு இடியாசில் போய் லாக் ஆயிரும். ஒரு நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, சாப்பிட தோணாது. அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகலாங்கிற அளவுக்கு தான் இப்போ விஜயுடைய மனநிலை இருக்குது. மனம் ஒரு நிலையில் இருக்காது. கண்டிப்பாக ஒரு மாதிரி டென்ஷன் எமோஷனலாக தான் இருப்பார் விஜய். இவ்வளோ சிக்கல் உருவாகிட்டுருக்கு இல்லை. அந்த கூட்டணிகள் இவங்க போனாங்கன்னா ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி இன்னும் சர்டிஃபிகேட்டை பிடிச்சிங்க, யூஏ சர்டிஃபிகேட்டை அப்படின்னு உடனடியாக கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கும். அது வரைக்குமே இந்த இழுபறிகள்லாம் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய ரசிகர்கள் பார்க்குற வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு தான் திரும்பி எப்போ வரும், திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஒன்று மிஸ் ஆனாலே அடுத்து வந்து மிஸ் ஆகிட்டே போகும். அப்போ டக்குன்னு தேர்தல் டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னோம்னா படமே ரிலீஸ் ஆகும் அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கலாக தான் இருக்குது. விஜய் அவர்கள் தான் இதுக்குள்ளே இப்போ இன்னும் சர்டிஃபிகேட் வரனால அவர் மிகப்பெரிய வந்து டிப்ரெஷனில் இருக்கிறதா ஒரு தகவல். ஏன் என்ன 9 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? ஸோ சர்டிஃபிகேட் வந்து தானே பண்ண முடியும், நீங்கள் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அவள் கொடுப்பதற்கு வந்து யோசிக்கிறேன். ஏன்னா சென்சார் போர்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ அப்படி இருந்தாலும் எதையாவது நீங்கள் பேசலாம். இப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஸோ அதில் மக்களுடைய இறுதி தீர்ப்பு தான் அது மே எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரை சீட்டில் வைக்க போகிறோம் யாருன்னு தெரியாது. இப்போ இருப்பவர்களே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு இல்லை, டிஎம்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நம்ம எந்த விஷயத்தையும் யூத் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் தான் வருவாங்கன்னு வர்றதுக்கான முயற்சி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். பட் அந்த இடத்துக்கு விஜய் அவர் வர்றதுக்கே சிக்கல்கள் நிறைய உண்மை ஒன்றா வந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கும்னு தெரியல, பார்ப்போம். கடைசியாக ஒரு கேள்வி சார், என்ன அப்படின்னா இப்போது எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ரஜினி அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதிகள் இப்போ இருக்கிறவங்க வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போவில் இருக்கவங்க தான். இப்போ வரைக்குமே ரஜினி அவர்கள்லாம் வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க, சிஎம் கூட உட்காந்துருக்காங்க. ஆனால் என்ன தான் ஒரு நட்பு ஒரு மரியாதை இருந்தாலும் அவங்க டேரெக்டாக அரசியலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அடிக்க தான் செய்வாங்களோ? ஆமாம் சார், அது கண்டிப்பாக வரும். எதிர்த்து தான் நீங்கள் ஃபைட் பண்ணி ஆகணும். என்ன நண்பன்னாலும் அங்கே கணக்கு, அங்கே நண்பன் அதோட கட்டாயிரும். நீங்கள் வந்து ரஜினி சார் இப்போ ஒரு கிங் மேக்கராக பொதுவான ஒரு மனிதராக இருக்கிறனா அவர் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கலாம். அண்ணா டிஎம்கே வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம், டிஎம்கே வாழ்த்துக்கள் சொல்லலாம், காங்கிரஸ் பிஜேபிக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலாம். அது கேள்வியே கிடையாது. இப்போ நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சார் சொல்லிட்டாருன்னா அடுத்த நாளே எல்லாம் ரஜினி விரோதத்தனமாக பார்ப்பாங்க. ஏன் சீமான் அவர்கள் நிறையா பேசலையா? கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து ஆட்சி பிடிக்கலான்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு இடம் வேணும்னா வேற ஒரு இடம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தை தானே, சொன்னார் இல்லையா? ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுனால அந்த வார்த்தைகள் ஆரம்பிக்கலை, உடல்நிலை சரியில்லை, வேண்டாம், என்னுடைய ரசிகர்கள் நன்றாக இருந்தால் போதும், வேண்டாம்னு சொல்லி ரஜினி சார் ஒதுங்கினோடனே சீமானுடைய அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த பேச்சு எப்படி மாறிச்சு உங்களுக்கு? அதை அவரே சொல்லிட்டார், அந்த எதிர்ப்பு எங்களுக்கு போயிடுச்சு சொன்னார்ல. அப்போ நேராக வீட்டுக்கு போனார், காபி சாப்பிட்டாங்க, வாழ்த்து சொன்னால் ஃபோட்டோ எடுத்து விட்டு பண்ணார் இல்லையா? இதுதான் அரசியல். நேற்று எதிரியாக இருந்த அந்த ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் கிட்ட அரசியலுக்கு வரலன்னொன்னே சீமான் அவர்கள் வந்து ஐயா ரஜினி ஐயான்னு சொல்லிட்டார் இல்லையா ஒரே வார்த்தையில்? இதுதான். ஸோ இன்றைய நட்பு நாளைக்கு அரசியல்னா நாளைக்கு விரோதி எதிரி தான். இதற்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்டு கொஞ்சம் தில்லாக நின்றவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் சொல்ல முடியும். நம்ம பல எதிர்ப்புகளை சந்தித்து தான் வந்தார். அவர் சட்டசபையெல்லாம் பேசின வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விடும் உங்களுக்கு அதை. ஸோ எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயனால இப்போ நான் சொல்லிக்கல விரும்பலை. அதனால் இது மிகப்பெரிய போராட்டம். விஜயகாந்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை நிறையா வந்துச்சு. அவருமே லாஸ்ட்டில் வந்து படம் அவரே டைரக்ஷன் பண்ணி எடுத்தார். அந்த படம் அதுக்கு இல்லாமல் இதே மாதிரி சிக்கல் வந்துச்சா சார்? ஆமாங்க, அவருக்கு படம் பண்ணுறதுக்கான வந்து இது ப்ரொடியூசரோ டைரக்டரோ போகலையில. அவர் ரொம்ப சிவியரான விஷயங்கள் அரசியல் காலத்தில் இறங்கி அடித்து பேசும்போது தான் எல்லா பேரும் ஆஃப் பண்ணாங்க. ஏன் வடிவேலை இங்கே டோட்டலாக அப்படியே டோட்டலாக ஓரம் கட்டினாங்க? அரசியல் அவர் துள்ளலை பார்த்தாங்க. வடிவேலை வச்சு படம் பண்ணி எதுக்கு நம்ம பல கோடிகளை இழக்கணுமா? வடிவேலுக்கு பதில் வேறு யாரை போடலான்னா சந்தானம் மிகப்பெரிய பீக்கில் வந்தார். ஸோ இந்த எதிர்ப்புகள்லாம் வரும். ஒரு நடிகராக இல்லாமல் சாதாரணமாக ஒரு மனிதன் கட்சி ஆரம்பித்தா அது பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் ஆரம்பிச்சுட்டு போங்கப்பா, நீங்கள் 10 விட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு ஃபேம், ஸோ அந்த ஒரு மாஸ், ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது. இப்போ அப்படிங்கும்போது வந்து ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஸோ ஓட்டுகள் பிரியும் இல்லையா?
இந்த கோபம் இருக்கும். இப்போ கண்டிப்பாக இருக்கும்ல. அதனால தான் ரஜினி சார் பார்த்தாரு, வேணான்னு கட்சியாரங்களை ஒதுக்கிட்டாரு. ஏன் கமலஹாசன் அவ்வளோ ஆரம்பித்தார், மையம் நான் புரட்சி பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், டிவியை உடைச்சார், டார்ச் லைட்டை போட்டு தூக்கி அடித்தார், எல்லாம் பண்ணார். கடைசியில் சுபைடன் பண்ண முடியல அவரால். இதற்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வரூபத்துக்கு இந்த அவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. வேட்டி கட்டிய ஒருத்தர் முதலமைச்சர்னு தான் சொன்னார். என்னாச்சு? படம் வெளியே வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆச்சுல. நான் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே வெளிநாட்டில் போய் தங்குறப்பான்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, சொல்லிட்டு போகிறதா இருந்தார் இல்லையா. அதனால் இங்கே எதிர்ப்புகள் பயங்கரம். அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது சார். கடல் ஆழத்தோடு நீங்கள் உள்ளே போய் நீச்சல் அடித்து போய் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். அரசியல் ஆழத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இது. அதனால தான் இந்த ரஜினி சார் வரல. கேப்டன் விஜயகாந்த் போராடி பார்த்தாரு, அவர் இல்லை. கமல்ஹாசன் பார்த்தார், இல்லை. ஏன் மக்கள் தேர்தலில் ஆரம்பிக்கும்போது அவ்வளோ போராட்டம். அதற்கு நடுவில் நடிப்பில் கிங்குன்னு எடுத்த சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பித்தார், வந்தார். கடைசியில் ஒரு தொழிலில் நின்னார். கிட்டத்தட்ட டெபாசிட்டே இல்லாமல் போச்சு அவருக்கு, சாருக்கு, சிவாஜி சாருக்கு. ஏன்? அரசியல் வேறு, சினிமா வேறு. பட் அதில் ஜெயித்தவர் மக்கத்தில் எம்ஜிஆர் மட்டும்தான். இன்ன வரைக்குமே மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்காரு. சிவாஜி அவரால் கூட அந்த கட்சியை மெயின்டைன் பண்ணி கொண்டு போல அவ்வளோ செல்வாக்குள்ளவர். நடிப்புனா சிவாஜி விட்டு ஆளே கிடையாதுன்னு பேசப்பட்டவர் தானே மக்கள். ஏன் அவர் சப்போர்ட் பண்ணல? இதே எம்ஜிஆர் அவர்கள் இடத்துல அரசியல் சினிமாவில் சம்மந்தப்பட்ட ரசிகர்கள் நிறைய பேருக்கு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 40 பேருக்கு அரசியல் எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சினிமா மக்கள் எம்ஜிஆர் அவர் தான் எங்களுக்கு வேணும், நான் பாட்டு பண்ணணும், ஃபைட்டு பண்ணணும், அந்த அம்மா சென்ட் பண்ணுவேன்னு சொன்னவர்கள் நிறைய பேர். அரசியலில் வந்தபோது எனக்கு அரசியல் எம்ஜிஆர்களை பிடிக்காதுன்னு சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில ரசிகர் 2 பேருமே பிடிக்கும். எம்ஜிஆர் அரசியல் வந்தாலும் சினிமாவில் தான் அரசியலுக்கு வந்தாங்க அப்படிங்கும்போது அந்த எம்ஜிஆருக்கு பிடிக்கும்னு சொல்லப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அரசியலுக்கு ஒன்று, சினிமாவுக்கு ஒன்றுன்னு அவங்களே பிரிச்சுட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவர்கள் இப்போ ரஜினி சாருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, விஜய் ரசிகர்களும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இவர் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்குமே. அப்போது அந்த அபிமானம் ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. இப்போது விஜய் சார் 100 பேர்த்தில் 100 பேருமே வரமாட்டாங்க. ஒரு 60 பேர் வரல, 40 பேர் அந்தந்த கட்சியில் இருப்பாங்க. அவர்கள் மாற முடியாது. ஏன்னா அந்தந்த ஊரில் செல்வாக்கூட வாழ்ந்தவர்கள் இல்லையா, இப்போ மாற மாட்டாங்க. நல்ல சினிமான்றது வேறு, அரசியல்ன்றது வேறு. பட் சினிமாவில் இருக்கிற அந்த ஃபேமை வச்சு அரசியலுக்கு நம்ம மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறாங்க. பட் அந்த நல்லது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் வரும். இப்படி தான் விஜய் சாருக்கு நிறையா வந்துகிட்ருக்கு. இப்போ வேறு இந்த கரூர் சம்பவத்தில் நிறைய விசாரணைகள் போய்கிட்டுருக்கு, அது வேறு போயிட்டுருக்கு. அதோடைய ரிசல்ட் வேறு இன்னும் வரணும். அதனால் பல எதிர்ப்புகள்லாம் மீறி மக்களை சந்திக்கணும். இந்த தமிழ்நாட்டுடைய அந்த கனவுன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் உட்காரதுக்கு முயற்சி பண்ணணும். அது கனவு சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய கனவு அது. அதனால் இந்த மாதிரி எதிர்ப்புகள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி அதை என்னென்னா எதிர்கொண்டு ஃபேஸ் சென்சார் முடிஞ்சும் சர்டிஃபிகேட் வராமல் இருக்குது. எல்லா ஊர்லேருந்து ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகலையே, சண்டே ஓப்பன் மாதிரி சொல்லப்பட்டது, நேற்று மண்டே ஓப்பன் பண்ணி சொல்லுது. அதில் இன்றைக்கும் இது வரைக்குமே ரிசல்ட் வரல, பேசுகிற நேரம் வரைக்கும் ஒன்றும் வரலை. இப்போ வரலன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்ன நடக்குன்றத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அரசியலுக்கு வந்தால் ஒரு நடிகனுக்கு என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்றத அவங்க சீனியர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் அடுத்தடுத்த ஜூனியர் நடிகர்களுக்கு ஒரு அரசியல் ஆசை இருந்துகிட்டே இருக்குது. எப்படி சார் இது? அது சீட்டை சாதாரணமாக நினச்சிட்டாங்க. என்ன சொல்கிறேனே தெரியல, அது எவ்வளோ பெரிய சீட்டு. ஸோ அதுதான் அந்த ரஜினி சார் கூட இப்போ ஏஎம் சரவணன் சாருடைய அந்த புகைப்படம் திறப்பில் கூட போகும்போது கூட நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்கள் உட்காந்து போது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இருக்குது. இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து பேசுறது கூட எவ்வளோ நேரங்களை விட்டுட்டு வர்றாங்க. அந்த நேரம் 24 ஹவர்ஸே பத்தாத அவருக்கு. அந்த நேரத்தை விட்டுட்டு இங்கே பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்க்கப்படுதுங்கிற விஷயத்தை ரஜினி சார் சொன்னார். ஒவ்வொரு நாட்களுமே ஒரு யுகம் மாதிரி போகும். பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கிறோம், பல வேலைகள், டென்ஷன். இவ்வளோ வேலைகளை தான் தமிழக முதலமைச்சர் டெய்லி டே பை டே அவங்க சும்மா ஏசி காரில் போகிறாங்க, ஒயிட் நோட்டில் போகிறாங்க, பேசுகிறாங்கன்னு அப்படி கிடையாது. அதுக்குள்ளே எவ்வளோ சாப்பிட முடியாமையும் அவ்வளோ சிக்கல்களில் சந்திச்சுட்டு தான் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுட்ருக்காங்க. அது அந்த காலத்தில் இப்போ இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே அதுதான். இவ்வளோ எதிர்ப்புகளை தாண்டி போய் தான் ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் செஞ்சிட்ருக்காங்க. அப்போது சாதாரணமாக டக்குன்னு வந்தோடனே இப்போ உட்காரலாம் அப்படிங்கும்போது எப்படி இந்த விடுவாங்க? அதுக்கு எந்த கட்சியாக இருந்தாலுமே அந்த எதிர்ப்பு குரல் கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் அந்த மேலிடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். பட் விஜய் சாரை பொறுத்த மட்டும் தன்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது, செல்வாக்கு இருக்குது, மக்கள் அது எப்படிங்கிறத காமிச்சிட்டார். பட் மற்ற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா வரதான் செய்யும். அதெல்லாம் சந்தித்து தான் போய் ஆகணும். அதனால் இதெல்லாம் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்த கட்டமாக எடுத்து நான் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிடுவேன், இன்னமும் டீ கடையில் போய் டீயை வாங்கி சாப்பிட வெத்தலைப்பா வாங்கி சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த கனவுலாம் தயவுசெய்து யாருமே கனவு காங்காதீங்க.
மிகப்பெரிய இதை தான் இந்த முதல்வன் படத்தில் இந்த ரகுவரனும் அர்ஜுனும் பேசுவாங்க. சிஎம் சீட் என்ன இது நினச்சியா, நாற்காலி முள்ளில் உட்காந்துட்டு நாங்கள் பண்ணுறோம் கிரீடம். அது இந்த கிரீடத்தை நீ போட்டு ஒரு நாள் பண்ணிப்பாருன்னு அந்த டைலாக் ஒன்று வரும். அதுதான் உண்மை. அதுதான் நீங்கள் பார்த்தா இந்த ராஜா கிரீடம் வச்சுட்டு சுற்றுறாங்கன்னு தெரியும். கிடையாது, முள் கிரீடம் தான் ராஜா கிரீடம் மாதிரி அவங்களுக்கு மற்ற பார்வைக்கு தெரியும். அவர்களுக்கு தான் தெரியும் அவருடைய வலி எவ்வளோ குத்தல் இருக்குன்னு சொல்லி. இல்லை, இவ்வளோ பிரச்சனை சந்தித்து தான் எல்லா ஸ்டேட்லையுமே முதலமைச்சர் இருந்துகிட்ருக்காங்கிறதான் ஒரு கருத்து. பட் பார்க்கலாம் என்ன நடக்கும் ஏது நடக்குது தெரியல. பட் எது நடந்தாலுமே அதை எப்படின்னா எடுத்துக்கொள்ளணும். சரி, ரைட், இப்போ நடந்திருக்கு, அடுத்த கடத்துக்கு நம்ம போகணும்னு முயற்சியில் பண்ணணும். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.